ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போதும் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் கொழுக்கட்டையோட அதே மேல் மாவை யூஸ் பண்ணி இந்த சாக்லேட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் நம்ம பாதாம் இல்லைனா முந்திரி ஏதாவது 1-2 பொடிச்சு அதை எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடிச்சிருக்கேன். இதை நம்ம வறுத்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் போட்டாவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு வதக்கினா போதும். இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி முதல்ல எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இந்த பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக நமக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் அளவுக்கு பதப்படுத்தின அரிசி மாவு, அதாவது கடையில் கொழுக்கட்டை மாவு விற்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். சப்போஸ் நமக்கு இன்னும் கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கெட்டியான மாவு பதம் வரணும். இதை ஒரு தாம்பாளத்துலேயோ தட்டிலையோ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆறினா விட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கையை கொஞ்சமாக எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இதை நான் 2 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன்று நல்லா ஒயிட் கலரில் நார்மலாக பண்ணுற கொழுக்கட்டை மேல் மாவு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் விட்டு ப்ரௌன் கலரில் கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் கொக்கோ பவுடர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒயிட் கலர் மேல் மாவு, ப்ரௌன் கலர் மேல் மாவு பூரணம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லையா, மோல்டு, இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மோல்டில் நல்லா எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. மூடிட்டு நம்ம மாவு அதில் ஃபில் பண்ண வேண்டியதான். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி கையிலேயே சொப்பு மாதிரி பண்ணுவோமோ அதை கூட நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக பச்சை பயிறு வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போது நம்ம உள்ள பூரணம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயை வச்சு கோட் பண்ணிட்டோன்னா நமக்கு அழகான ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை கிடைக்கும். இதே மாதிரி தான் நான் ஒயிட்டில் பண்ணியிருக்கேன் மேல் மாவு, அதே ப்ரௌன் கலர்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ 2 விதமான மாவு கலர்ஸில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று எப்படி பண்ணேன்னா பாதி ஒயிட்டு பாதி ப்ரௌன், ஸோ அது 2 கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னா குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக இந்த கலர்ஸில் நம்ம பண்ணுறது. அப்படி உங்களுக்கு ஒயிட்லேயே பண்ணணுன்னா கூட ஃபுல்லாக பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் உள்ள நமக்கு அந்த பாதாம் கடிக்கரிச்சு 1-2 இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான யம்மியான சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.